ஹாய் பட்டூஸ், நான் உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். வாங்க எல்லாரும் கேட்கலாம். காட்டுல மின்ட்டுக்காக வீட்டுல உணவு ரொம்ப கம்மியா இருந்தது. அந்த உணவு ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் வரும். அதுவும் மின்ட்டுக்காகத்தோட குழந்தை ரோசிக்கு தான் கரெக்டா இருக்கும். மின்ட்டுக்காக ரோசி கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா, அம்மா உணவு தேடி கிராமத்துக்கு போற ரோசி, நீ ஒரு வாரத்துக்கு வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளேயே இரு. இந்த உணவு வச்சிருக்கேன், இத சாப்பிட்டுட்டு உள்ளேயே பத்திரமா இரு. நான் அம்மா ஒரு வாரத்துல நமக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான உணவுகளை சேகரிச்சுக்கிட்டு வந்துடுறேன். உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா பட்டு முயல் ஆன்டி கிட்ட போயிட்டு கேளு. வேற எங்கேயும் வெளியில சுத்தாத ரோசி. நான் அம்மா போயிட்டு ஒரு வாரத்துல திரும்பி வந்துடுறேன். மழைக்காலம் வேற வரப்போகுது. நமக்கு உணவு கண்டிப்பா தேவை. காட்டுலயும் உணவு அதிகமா கிடைக்க மாட்டுது. நான் கிராமத்துக்கு போயிட்டு அங்க ஏதாவது வேலை செஞ்சு உணவு சேமிச்சுக்கிட்டு வரேன். நீ பத்திரமா இரு ரோசி வீட்டுல. அப்படி சொல்லிட்டு மின்ட்டு கிராமத்தை நோக்கி பறந்து போச்சு. அங்க ஒரு ஆலமரம் இருந்தது. மின்ட்டுக்காகம் ஒரு வாரத்துக்கு அந்த ஆலமரத்துல கூடு கட்டிச்சு. தினமும் காலையில எழுந்து குளிச்சுட்டு வெளியில வந்து பார்க்கும். ஒரு வியாபாரி தானியங்களை எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போவாரு. மின்ட்டுக்காகவும் அவர்கிட்ட ஏதாவது வேலை கேட்கலான்னு அவர் வண்டி கிட்ட போகும். ஆனா அந்த வியாபாரி மின்ட்டுக்காகத்தை அடிச்சு விரட்டி விட்டுருவாரு. இப்படியே 3 நாள் போச்சு. மின்ட்டுக்காக சோகமா இப்படி மனசுல நினைச்சுது, அச்சிச்சோ நம்ம குழந்தை ரோசி அங்க தனியா இருக்காளே, நம்ம ஒரு வாரத்துல வரோம்னு சொன்னோம். 3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் நமக்கு உணவும் கிடைக்கல. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்படி சோகமா யோசிச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் வியாபாரி அவருடைய வண்டியை நிறுத்திட்டு டீ குடிக்க போனாரு. அப்ப அவரோட வண்டியில தீ பற்றிக்கிச்சு. உடனே மின்ட்டுக்காகவும் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு அந்த தீய அணைச்சிட்டாங்க. பொருளும் வியாபாரிக்கு பத்திரமா கிடைச்சிடுச்சு. உடனே வியாபாரி மின்ட்டுக்காகத்துக்கு நன்றி சொல்லி உனக்கு நான் தானியங்களை கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஆனா மின்ட்டுக்காகவும் எனக்கு இலவசமா எதுவும் வேணாம், உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா நான் அந்த வேலை செஞ்சுட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. உடனே வியாபாரியும் சரி என்னோட தானியங்களுக்கு காவலா நீ தினமும் வேலைக்கு வரியான்னு கேட்டாரு. மின்ட்டுக்காகத்துக்கு ரொம்ப சந்தோஷம், சரின்னு சொல்லிடுச்சு. தினமும் மின்ட்டுக்காகவும் வியாபாரத்துக்கு தானியங்களுக்கு காவலா போயிட்டு வரும். இப்படியே 5 நாள் போயிடுச்சு. பாதி தானியங்களையும் மின்ட்டுக்காகவும் சேகரிச்சிடுச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள மீதி தானியங்களை எப்படி சேமிக்கிறது அப்படின்னு கவலையா யோசிச்சுது. அப்படியே 2 நாள் முடிஞ்சது. மின்ட்டுக்காகவும் வியாபாரி கிட்ட போய் என்னோட குழந்தை ரோசி அங்க தனியா இருக்கா, நான் ஒரு வாரத்துல வரேன்னு சொன்னேன். ஒரு மாசத்துக்கு தேவையான தானியங்களை நான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். என்னால அந்த அளவுக்கு ரெடி பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு நான் தானியங்களை சேகரிச்சிட்டேன். நான் போயிட்டு வரேங்க ஐயா அப்படின்னு சொல்லுச்சு. உடனே வியாபாரி இப்படி சொல்லி மின்ட்டுக்காகத்துக்கு தானியங்களை கொடுத்தாரு. இது நான் உனக்கு இலவசமா கொடுக்கல, இது என்னோட பரிசு. உன்னோட நேர்மைக்கு உன்னோட உழைப்புக்கும் நான் கொடுக்கிற பரிசு. நீ இத உன் குழந்தை ரோசிக்காக நான் கொடுக்கறேன். இதை எடுத்துக்கிட்டு போய் உன் குழந்தை ரோசிக்கு நீ கொடு. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நீ எப்ப வேணாலும் கிராமத்துக்கு வரலாம், உனக்கு நான் வேலை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு. மின்ட்டுக்காகவும் சந்தோஷமா ஒரு மாசத்துக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கிட்டு குழந்தை ரோசிய பாக்குறதுக்கு பறந்து போச்சு.